திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பழங்குடியின தம்பதி கைக்குழந்தையுடன் 2 ஆண்டுகளாக அரசு பொது கழிப்பறையில் வசித்து வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சலுக்கை கிராமம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த தினகரன் கூலி வேலைகளுக்கு சென்று வருகிறார். இவருக்கு சொந்தமான வீடு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மழையில் நனைந்து இடிந்து சேதமானது. இதையடுத்து தனது மனைவி பொன்னியம்மாள் உடன் தினகரன் சலுக்கை கிராமத்தில் கட்டப்பட்ட அரசு பொது கழிப்பறை கட்டிடத்தில் குடியேறி வசித்து வருகிறார். இதனிடையே இவர்களுக்கு கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு கழிவறையிலேயே ஆண் குழந்தை பிறந்தது. இதனால் பழங்குடியின தம்பதியினர் கடும் அவதியடைந்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தலையிட்டு இவர்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் உறவினர்களாகிய தினகரன், பொன்னியம்மாள் இவர்களுக்கு 2 பேர்களுக்கும் வீடு இல்லாத காரணத்தால் எங்கள் மாமனார் மாமியார் ஆகிய இருவர்களும் இறந்து விட்டார்கள். அவங்களுடைய வீடு இடிந்து விட்டதால் அவர்கள் 2 பேரும் கழிப்பறையில் வாழ்ந்து வருகிறார்கள். பிள்ளையும் அங்கேதான் பெற்றார்கள், அங்கேதான் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக எங்களுக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு வீடு தருமாறு நாங்கள் அவங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.